إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஸலவாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய ஸலவாத்தும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவிலே நாம் இஸ்லாத்தில் சம்பாத்தியமும் செலவியல் ஒழுங்குகளும் என்ற தலைப்பின் கீழால் அல் குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளிலும் நமக்கு வழிகாட்டப்பட்ட ஒரு சில செய்திகளை இந்த குத்துபாவிலே நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நம்மையெல்லாம் படைத்து நமக்கென்று ஒரு தீனுல் இஸ்லாத்தை தெரிவு செய்து அந்த மார்க்கத்தின் மூலம் நமக்கு சகல வழிகளையும் காண்பித்திருக்கிறான். பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உள்ள அத்தனை விடயங்களை நமக்கு காண்பித்து அதன் வழியிலே வாழ வேண்டும் என்றும் அவன் பணிக்கிறான். யாரெல்லாம் அந்த அடிப்படைகளை பின்பற்றி உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிறோமோ நிச்சயமாக அவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்பதையும் அல்லாஹ் வாக்களிக்கிறான். யாரெல்லாம் அவற்றை உதாசீனம் செய்து புறக்கணித்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் தண்டனை உண்டு என்பதையும் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் அன்பு தோழர்களே, அல்லாஹ் நமக்கு வழிகாட்டிய விடயங்களில், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காண்பித்த விடயங்களில் ஒன்றுதான் சம்பாத்தியம். நாம் எவ்வாறு சம்பாத்தியம் செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், நாம் சம்பாதித்த பொருளாதாரத்தை எந்த வழியிலே நாம் செலவழிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது.
அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய சம்பாத்தியத்தையும் நம்முடைய செலவியல் முறைகளையும் அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்று சுவனத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் மாறிவிடலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, பொருளாதாரம் ஈட்டுவது, அதை செலவழிப்பது என்ற ஒரு பகுதி மிகப்பெரிய ஒரு பகுதியாகும். இஸ்லாம் நிறைய வழிகாட்டி இருக்கின்றன. இஸ்லாம் சொன்ன அத்தனையையும் இந்த குறிப்பிட்ட சில நிமிடங்களில் அதை சொல்ல முடியாது. எனவே ஒரு சில செய்திகளை நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு சில செய்திகளை மாத்திரம் இரத்தின சுருக்கமாக உங்களிடத்தில் கொண்டு வரலாம். அவற்றை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து சீர் செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே சில செய்திகளை மாத்திரம் நாங்கள் இங்கே பார்ப்போம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே வாழும் பொழுதே நமக்கென்ற ஒரு குடும்பத்தை நம்முடைய பொறுப்பிலே தந்திருக்கிறான். அந்த குடும்பத்திற்காக உழைப்பதும் அவர்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக நாம் செலவு செய்வதும் நம் மீது கடமையாக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே உலகத்திலே வாழும் பொழுது தொழில் செய்வது மிக அவசியமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தொழில் இருப்பது முக்கியம் என்பதை இஸ்லாம் கூறுகிறது. அந்த அடிப்படையிலே தொழிலின் முக்கியத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுகிறது. சூரத்துல் முல்கின் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலா, அந்த அல்லாஹுதான் பூமியை உங்களுக்கு இலகுபடுத்தி தந்திருக்கிறான். வசதியானதாக இந்த பூமியை உங்களுக்கு அவன் ஆக்கி இருக்கிறான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அந்த பூமியின் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் சென்று வகுலூ மின் ரிஸ்கிஹி, அவனுடைய உணவை நீங்கள் உண்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பூமியில் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் சென்று அவனுடைய உணவுகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே பூமியை உழைப்பதற்கான, பூமியை சகல வசதிகளையும் கொண்டதாக நமக்கு ஆக்கி அதிலே நமக்குரிய உணவுகளையும் நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் இந்த பூமியிலே வைத்திருக்கிறான். நாலா பகுதிகளிலும் சென்று அந்த அவன் உருவாக்கி இருக்கின்ற, படைத்திருக்கின்ற உணவுகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியில் ஒரு செய்தியையும் சொல்லுகிறான். வ இலைஹின் நுஷூர், அந்த அல்லாஹ்விடம் தான் மீள கொண்டு வரப்படுவீர்கள் என்பதையும் அல்லாஹ் இங்கே ஞாபகம் ஊட்டுகிறான். அப்ப இந்த உலகத்தில் நீங்கள் உழைத்து வாழுங்கள், சகல வசதிகளை இந்த பூமியில் ஏற்படுத்தி இருக்கிறான், உங்களுக்குரிய உணவுகளை அந்த பூமியிலே இருந்து நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் மீளவும் நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வரப்படுவீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் இந்த பூமியில் எல்லாவற்றையும் நமக்கு படைத்து நம்முடைய உணவுகளையும் அதிலே படைத்திருக்கிறான். அதற்காக உழைத்து தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் எப்படி உழைக்க வேண்டும், உழைத்ததை எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதையும் வரம்புகள் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். சொல்லிவிட்டு இங்கே ஞாபகம் ஊட்டுகிறான், மீளவும் என்னிடத்தில் தான் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்படி உழைக்க வேண்டும், எப்படி உழைக்க கூடாது, எப்படி செலவு செய்ய வேண்டும், எப்படி செலவு செய்ய கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அந்த விதிகளை, அந்த கட்டுப்பாடுகளை மீறாமல் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். அந்த கட்டுப்பாடுகளை மீறி நீங்கள் நடப்பீர்களாக இருந்தால் மரணித்ததன் பின்னர் மீண்டும் நீங்கள் என்னிடத்தில் தான் கொண்டு வரப்படுவீர்கள், அப்பொழுது உங்களை நான் கவனித்துக் கொள்ளுவேன் என்பது போன்று அல்லாஹ் இந்த வசனத்தை முடித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே உழைப்பின் முக்கியத்துவத்தை சொன்ன அல்லாஹ் உழைப்பை எப்படி தேடிக்கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லுகிறான். இறுதியில் எப்படி விசாரிக்கப்படுவீர்கள் என்பதையும் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்து நபா 11வது வசனத்திலே சொல்லும் பொழுது, வஜஅல்னா நஹார மஆஷா, பகல் பொழுதை அதாவது வாழ்வாதாரமாக, வாழ்க்கைக்கு தேவையான உழைக்கும் நேரமாக உங்களுக்கு அதை ஆக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரவு நேரத்தை ஓய்வாக தந்து பகல் நேரத்தை வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளும் ஒரு பொழுதாக தந்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே உழைப்பின் முக்கியத்துவத்தை சொல்லுகிறான். பகல் பொழுது உழைப்பதற்காக தரப்பட்டிருக்கிறது, அதிலே நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று உழைப்பை அல்லாஹ் தூண்டுகிறான். ஒவ்வொரு ஆண்மகனும், குடும்பத்தின் பொறுப்பான ஒவ்வொரு தந்தையும், குடும்ப பொறுப்பாளர்களும் தன் குடும்பத்துக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக
அவர்களுடைய பசிக்காக, பட்டினிக்காக, அவர்களுடைய சந்தோஷ ஆரோக்கிய வாழ்க்கைக்காக உழைப்பது முக்கியம் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களிலே சொல்லி காண்பிக்கிறான். அதே நேரம் அல்லாஹ் ஹலாலாக உழைக்க வேண்டும், ஹலாலான முறையிலே உணவுகளை தேட வேண்டும். சம்பாத்தியம் எப்படியும் செய்துவிட முடியாது. உங்களுக்கு இடப்பட்ட விதிமுறைப்படி, விதிகளை மீறாமல், கட்டுப்பாடுகளை மீறாமல் உழைக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அடுத்து நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறான். சூரத்துன் நிசா 29வது வசனத்திலே சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்களுக்கு மத்தியிலே சொத்துக்களை அநியாயமாக, பாத்திலான, அசத்தியமான முறைகளில் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராலின் மின்கும், உங்களில் திருப்திகரமாக நடைபெறுகின்ற வியாபாரத்தின் மூலமாகவே இருந்தாலே அல்லாமல் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ ஒருவருடைய பணத்தை நாம் எப்படி பெற முடியும்? இன்னொருவருடைய பணத்தை நாம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் முறையான, திருப்திகரமான, கொடுப்பவர், விற்பவர், வாங்குபவருடைய திருப்தியுடன் நடைபெறுகின்ற முறையான வியாபாரத்தின் மூலம்தான் இன்னொருவருடைய பணத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அது தவிர முறையற்ற விதத்திலே அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தி, அடுத்தவர்களை ஏமாற்றி, அடுத்தவர்களை துன்புறுத்தி பணத்தை நாங்கள் சாப்பிட்டு விடக்கூடாது, பொருளாதாரத்தை அனுபவித்து விடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிறான். சஹீஹுல் புகாரியிலே 2059ஆம் இலக்கத்தில் பதிவான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅதி அலன் நாஸி ஸமானு, மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு அமினல் ஹலாலி அம்மினல் ஹராம், ஒரு மனிதன் தான் தேடிக்கொள்ளும் அந்த சொத்துகள் இது ஹலாலானதா அல்லது இது ஹராமானதா என்று பொருட்படுத்தாத ஒரு காலம் மனிதர்களுக்கு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். அன்பு தோழர்களே, சஹாபாக்கள் ஹலால் ஹராம் பேணி நடந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரினால் வழிகாட்டப்பட்ட அந்த சலபுகள், நம்முடைய முன்னைய சஹாபாக்கள் எல்லாம் மறுமையை பயந்து, அல்லாஹ்வின் தண்டனையை பயந்து உலகத்திலே பொருளாதாரம் தேடும் பொழுது இஸ்லாத்தின் கட்டளைகளின்படி, விதிகளை மீறாமல் முறைப்படி அவர்கள் செய்து கொண்டார்கள். ஆனால் ஒரு காலம் வரும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த மனிதர்கள் தான் தேடுகின்ற சொத்துகள், தான் தேடி இருக்கின்ற பொருளாதாரம் அமினல் ஹராம் அமினல் ஹராம், அது ஹலாலானதா அல்லது ஹராமானதா என்று எந்த ஒரு பொருட்டாகவும் கொள்ள மாட்டான். அப்படி ஒரு காலம் வரும். தனக்கு பணம் தான் வேணும், தனக்கு பொருள் தான் வேணும், தான் உயர்ந்து வாழ வேண்டும், இந்த உலகத்திலே நான் இன்பமாக வாழ வேண்டும், யாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையிலே தனக்கு தான் செய்கின்ற தொழில் ஹலாலா ஹராமா என்று கூட பார்க்காத ஒரு காலம் இந்த மனிதர்களுக்கு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். இன்று அப்படியான காலத்தை நாம் பார்க்கிறோம். வாகனம் ஓட வேண்டுமானால் அது வட்டியா, இஸ்லாம் தடுத்ததா, இது அனுமதிக்கப்பட்டதா என்று பார்ப்பது கிடையாது. தனக்கு ஒரு வாகனம் வேண்டும், தனக்கொரு மாளிகை வேண்டும் என்றால், தனக்கொரு பெரிய வீடு வேண்டும் என்றால் அந்த வீட்டை கட்டுவதற்கான பொருளாதாரம் ஹலாலாக தேடப்பட வேண்டுமே என்று பொருட்படுத்துவது கிடையாது. தனக்கு வீடுதான் வேண்டும், பணம் எப்படி வந்தாலும் சரி என்று வாழுகின்ற ஒரு காலமாகத்தான் இன்றைய காலத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள். ஒரு காலம் வரும், தான் தேடியது ஹலாலா ஹராமா என்று கூட இந்த மனிதன் பொருட்படுத்த மாட்டான். அப்படி ஒரு காலம் உருவாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். அதே போன்றுதான் முஸ்னத் அஹ்மதிலே 14441ஆம் இலக்கத்தில் பதிவான செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لكعب بن عجرة, கஅப் இப்னு உஜ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா கஅப் இப்னு உஜ்ரா, கஅப் இப்னு உஜ்ராவே, இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத லஹ்முன் நபத மின் சுஹ்தின், ஹராமான முறையில் உழைத்து உடலை வளர்த்து கொண்ட ஒரு மனிதன் சொர்க்கம் நுழைய மாட்டான். ஹராமான முறையில் உழைத்து
தன்னுடைய உடலை வளர்த்து கொண்ட ஒரு மனிதன் சொர்க்கம் நுழைய மாட்டான், அந்த உடல் சொர்க்கம் நுழைய மாட்டாது என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? அன்னாரு அவுலாபிஹி, அந்த உடலுக்கு பொருத்தமான இடம் நரகம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை முஸ்னத் அஹ்மதிலே பார்க்கிறோம். அன்பு தோழர்களே, ஹராமான முறையிலே உழைத்து ஹராமான வாழ்க்கை, ஹராமான உடல், ஹராமான உடை, இப்படி ஒரு மனிதன் வாழுவானாக இருந்தால் அந்த மனிதன் சொர்க்கம் நுழைய மாட்டான். ஹராத்திலே வளர்ந்த உடல் சொர்க்கம் நுழைய மாட்டாது. அந்த உடலுக்கு பொருத்தமான இடம் அன்னாரு அவுலாபிஹி, அந்த உடலுக்கு பொருத்தமான இடம் நரகம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்பு தோழர்களே, ஹராத்திலே நம்முடைய உடல் வளர்ந்து விட்டால் எவ்வளவு பாரதூரமானது, மறுமையிலே அது நம்மை நரகத்துக்கு கொண்டு சேர்த்து விடுகிறது. சொர்க்கம் நுழைவதற்கு நம்முடைய ஹராமான உழைப்பு, நம்முடைய ஹராமான சாப்பாடு, நம்முடைய உடல் வளர்ச்சி ஹராமாக இருந்தால் சொர்க்கம் நுழைவதற்கு அது தடையாக அமைந்து விடுகிறது என்பதை இந்த நபிமொழி காண்பிக்கிறது. அதே போல இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கென்று சில குறிப்பிட்ட இடங்கள், காலங்களை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சில இடங்கள், சில காலங்களை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படியான இடங்களில் ஒன்றுதான் ஒரு பிரயாணி பிரயாணத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடம் கேட்கும் பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இது பல நபிமொழிகளில் சொல்லப்பட்ட செய்தி. ஒரு பிரயாணி அல்லாஹ்விடத்திலே பிரயாணத்தில் இருந்து கொண்டு கேட்கும் பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் இன்னொரு மனிதனை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீண்ட சும்மா யுதீலு சஃபர அஸ்கத அக்பர யமுத்து யதைஹி இல ஸமா யா ரப் யா ரப் வமத்அமு ஹராம் வமஸ்ரபு ஹராம் வமல்பசு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாப லஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு மனிதரை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள், நீண்ட பயணத்தை மேற்கொண்டு விட்டு தலைவிதி கோலமாக பிரயாண அடையாளங்களோடு அல்லாஹ்விடத்திலே இரண்டு கைகளையும் ஏந்தி பிரயாணத்தில் இருந்து கொண்டு இரண்டு கரங்களையும் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தி, ஒரு மனிதன் கரங்களை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அந்த கரங்களை வெறுங்கரமாக திருப்பி விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படியான முறையிலே இருந்து கொண்டு ஒரு மனிதன் அதிகமாக துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடம் பிரயாணம், அந்த பிரயாணத்தில் இருந்து கொண்டு கையையும் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தி கொண்டு பிரயாண அடையாளங்களோடு ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான். யா ரப் யா ரப், என் இறைவா என் இறைவா என்று அல்லாஹ்விடம் மன்றாடுகிறான். ஆனால் வமல்பசு ஹராம் வமஸ்ரபு ஹராம் மஸ்ரபு ஹராம் வமல்பசு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாப லஹ், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவன் குடித்த பானங்கள் ஹராமாக இருக்கின்றன, அவன் அணிந்திருக்கும் ஆடை ஹராமாக இருக்கின்றன. ஹராத்திலே மூழ்கிய நிலையிலே அவன் அல்லாஹ்விடம் ஏந்தும் கரத்துக்கு அல்லாஹ் எப்படி பதிலளிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்பு தோழர்களே, நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும், நம்முடைய குடிபானம் ஹலாலாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆடை ஹலாலாக இருக்க வேண்டும், நாம் ஹலாலிலே மூழ்கி இருக்க வேண்டும். இந்த நிலையிலே தான் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஹராத்திலே மூழ்கிய நிலையிலே நாம் செய்யும் பிரார்த்தனை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்களே. இறுதி வேளையிலே மரணப்படுக்கையிலேயாவது நாம் செய்த பாவங்கள் அழிக்கப்பட வேண்டுமே, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டுமே என்று கையேந்துவதாக இருந்தால் நம்முடைய துஆக்கள் இறுதி வேளையிலேயாவது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் உலகத்திலே நாம் உழைத்தவை ஹலாலாக இருக்க வேண்டும், நாம் அனுபவித்தவை ஹலாலாக இருக்க வேண்டும். அடுத்தவனை அநியாயம் செய்து இஸ்லாத்திற்கு மாற்றமான முறைகளிலே லஞ்சத்தையும் அதே போன்று இஸ்லாம் தடுத்த பிதத்துகளையும் சிறுக்குகளையும் வளர்ப்பதற்காக கொடுக்கல் வாங்கல் செய்து நம்முடைய வாழ்க்கை இருக்குமாக இருந்தால் எப்படி நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், எப்படி நம்முடைய உடல் சொர்க்கத்திலே நுழையும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்னாரு அவுலாபிஹி, ஹராத்திலே வளர்ந்த உடலுக்கு பொருத்தமான இடம் நரகம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அன்பு தோழர்களே, உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும், எப்படியும் உழைப்போம் என்று வாழக்கூடாது. அல்லாஹ் சொன்ன விதத்தில் உழைப்போம்,
ஹராத்தை விட்டுவிட்டு ஹலாலான முறையில் உழைத்து பழகுவோம். அப்பொழுது நம்முடைய தொழிலிலே பரக்கத்திருக்கும், நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும், நாம் செய்த இபாதத்துகளுக்கு அல்லாஹ்விடத்திலே மகிமை இருக்கும். ஹராத்திலே மூழ்கிவிட்டால் நம்முடைய உடல் நரகத்தை சென்றடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பு தோழர்களே, அதே நேரம் செலவு, நாம் உழைத்த பணம் ஹலாலாக உழைப்பது மாத்திரம் போதாது, உழைத்த பணத்தை எப்படி செலவு செய்வது, முறையாக செலவு செய்ய வேண்டும். நினைத்தபடி எல்லாம் செலவு செய்துவிட முடியாது. இஸ்ராப் செய்வதிலே, திருமண வீட்டிலே அனாச்சாரங்களை செய்து ஒரு சமூகம் தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறது. இன்னொரு சமூகம் பித்அத்தான நிகழ்வுகளுக்கு தங்களுடைய பணத்தை அள்ளி கொடுத்து பித்அத்துகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஷிர்கான அனாச்சாரங்களை இந்த உலகத்திலே செய்வதற்காக தன்னுடைய கொடுக்கல் வாங்கல்களை அங்கே செய்து தன்னுடைய பணத்திலே ஒரு பகுதியை அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படும். நாம் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும், தொழில் செய்வதாக இருந்தாலும், நம்முடைய தொழில் ஹலாலாக இருக்க வேண்டும். ஒரு ஹலாலுக்காக நம்முடைய தொழில் இருக்க வேண்டும். ஒரு ஹராத்தை ஊக்குவிப்பதற்காக, ஒரு சிறுக்கான விடயத்தை உயர்த்தி விடுவதற்காக நம்முடைய தொழிலோ நம்முடைய செலவோ அங்கு இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையான காரியத்துக்கும் இறை பக்தியை தக்வாவை உருவாக்கும் விடயங்களுக்கும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக உதவியாக இருங்கள். பாவமான காரியத்துக்கும் விரோதத்தை உருவாக்குவதற்கும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்காதீர்கள். பித்அத்துகளை வளர்ப்பதற்கு, சிறுக்கான விடயங்களை தூக்கி விடுவதற்காக நம்முடைய செலவினங்களோ நம்முடைய பொருளாதாரங்களோ அங்கு உழைப்பதாகவோ கொடுப்பதாகவோ இருக்கக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள். அன்பு தோழர்களே, எனவே உழைப்பது ஹலாலாக இருக்க வேண்டும், செலவழிப்பதும் ஹலாலாக இருக்க வேண்டும். இஸ்லாம் சொன்ன முறையிலே நம்முடைய செலவுகள் இருக்க வேண்டும். நான் உழைத்த பணம் எப்படியும் செலவு செய்வேன் என்று வாழுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. சுனனு திர்மிதியிலே 2417 இலக்கத்தில் பதிவான செய்தி. அபூ பர்ஸத் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி, மறுமை நாளிலே சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு மனிதனுடைய கால் பாதம் நகர மாட்டாது. அல்லாஹ்வுடைய சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மறுமை நாளிலே எந்த அடியானுடைய கால் பாதமும் நகராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அதிலே ஒன்றை குறிப்பிட்டார்கள். வன் மாலிஹி, பணத்தை பற்றி விசாரிக்கப்படும். ஃபீமக்தஸபா வ ஃபீமா அன்ஃபகா, பணத்தை நீ எவ்வாறு சம்பாதித்தாய், எந்த வழியிலே செலவழித்தாய். இந்த இரண்டுக்கும் பதில் சொல்லாமல் மறுமையில் வைத்த கால் பாதம் நகரமாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உழைத்ததற்கு பதில் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், சிறுக்கை வளர்க்கின்ற மாநாட்டிலே என்னுடைய வியாபாரத்தை செய்தேன், அங்கே பொருளீட்டினேன் என்று சொல்ல முடியாது. பித்அத்துகளையும் அனாச்சாரங்களையும் களியாட்டங்களையும் திருமணம் என்ற பெயரிலே செய்கின்ற அனாச்சாரங்களிலே ஊதாரித்தனமாக வீண் விரயம் செய்தேன் என்று மறுமையில் சொல்ல முடியாது. எனவே பணத்தை எவ்வாறு சம்பாதித்தாய், நல்வழியில் சம்பாதித்தேன் என்று பதில் சொல்ல வேண்டும். எந்த வழியிலே செலவழித்தாய் என்ற கேள்விக்கு முறையான பதிலை சொல்லாமல் அந்த இடத்திலே இருந்து கால் பாதம் நகராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அந்த மறுமையை நினைத்து பாருங்கள். உலக இன்பத்துக்காக ஒரு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட அந்த சொற்பகால வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே நாம் அனுபவித்த ஹராம்கள், நாம் உழைத்த ஹராம்கள், நாம் செலவழித்த, நம்முடைய பேர் கூறப்பட வேண்டும், என்னுடைய பேர் புகழப்பட வேண்டும் என்பதற்காக நாம் பித்அத்துகளுக்கு செலவழித்த பணங்கள், அனாச்சாரங்களுக்கு நாம் அள்ளி வழங்கிய பணங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே ஒவ்வொருவரும்
பதில் சொல்லியாக வேண்டும். இல்லை என்றால் வைத்த கால் அங்கே நகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் பயந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மறுமை நாளை எண்ணி எண்ணி ஒவ்வொரு ரூபாவையும் செலவழியுங்கள். ஒவ்வொரு ரூபாவையும் தேடும் பொழுதும் இந்த ஒற்றை ரூபா எந்த வழியிலே தேடப்பட்டது என்று சிந்தியுங்கள். இந்த ஒற்றை ரூபாவை அல்லாஹ்வின் திருப்திக்காக, அவன் திருப்தி அடையும் முகமாக நான் செலவு செய்திருக்கிறேனா என்று ஒவ்வொரு ரூபாவையும் சிந்தியுங்கள். அன்பு தோழர்களே, மறுமையில் பதில் சொல்லியாக வேண்டும். பதில் சொல்லவில்லை என்றால் வைத்த கால் அங்கே நகராது, வேறு விடயத்தின் பக்கம் திரும்ப முடியாது என்பதை இந்த நபிமொழி நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. எனவே அன்பு தோழர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடியவற்றிலிருந்து நல்ல விடயங்களுக்காக செலவழிக்காத வரையிலே நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். நன்மையை நீங்கள் அடைய வேண்டுமானால் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதிலிருந்து செலவு செய்யுங்கள். எதை உண்ண விரும்புகிறீர்களோ, எதை உடுக்க விரும்புகிறீர்களோ, எப்படி வாழ விரும்புகிறீர்களோ அதே போன்று ஏழைகளும் வாழ வேண்டும், அதே போன்று கஷ்டப்படுவோரும் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடியதிலிருந்து நல்ல வழியிலே செலவு செய்யுங்கள். அப்போதுதான் நன்மையை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்றார்கள். இந்த வசனம் இறங்கிய பொழுதுதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே, மறுமையில் சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பைருஹா என்ற மிக பெரும் தோட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி மாலை நேரத்திலே சென்று காற்றெடுக்கும் ஒரு இடம், காற்று வாங்கும் இடம், மதுரமான நீர் அருந்துவதற்காக அந்த தோட்டத்தை நாடி ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்திலே ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே போய் அமர்ந்திருப்பார்கள். அப்படியான விருப்பமான ஒரு இடத்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். என்றால் நம்முடைய உள்ள அவர்களைப் போன்று நாமும் இருக்க வேண்டும். பெரும் பெரும் சொத்துக்களை செலவழிக்காவிட்டாலும் இருப்பதில் சொற்பமாயாவது நல்ல வழியில் செலவு செய்வோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, மார்க்க வகுப்புகளுக்காக, இறை மஸ்ஜிதுகளுக்காக, பள்ளிவாயலில் உள்ள உபகரணங்களுக்காக, அல்லாஹ்வின் மாளிகைக்காக, படிக்கின்ற இஸ்லாத்தை படிக்கின்ற மாணவர்களுக்காக என்று ஏழைகளுக்கென்றெல்லாம் நம்முடைய பணத்தில் ஒரு பகுதி விருப்பத்தோடு செலவு செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் மறுமையில் நன்மையை அடைந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே கஞ்சத்தனம் காட்டி தேவையற்ற விடயங்களுக்காக, ஒரு திருமண இல்லத்தை எடுத்து பாருங்கள், ஒரு பெண்ணை சோடிப்பதற்காக இஸ்லாம் அனுமதிக்காத ஆடைகளை கொண்டு அந்த பெண்ணை உடுப்பாட்டுவதற்காக லட்சக்கணக்கான பணம் செலவழிக்கப்படுகிறது. வீண் விரயமாக உணவுகள் கொட்டப்படுகிறது. எவ்வளவு அநியாயங்கள், அனாச்சாரங்கள், களியாட்டங்களுக்காக நம்முடைய பணங்கள் செலவழிக்கப்படுகின்றன. அன்பு தோழர்களே, மார்க்க விடயங்களுக்காக, மார்க்க வகுப்புகளுக்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்தை பரக்குவதற்காக, பள்ளி வாயல்களுக்காக, பள்ளி வாயலுடைய இமாம்களுக்காக, பள்ளியிலே கடமை புரியும் முஅஸ்ஸின்களுக்காக என்று நாம் என்ன செலவழிக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். அதிலே நாம் கஞ்சத்தனம் காட்டுகிறோம். அன்பு தோழர்களே, சஹீஹுல் புகாரியிலே 5352 இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال قال الله انفق يا ابن آدم انفق عليك. அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இப்னு ஆதம், மனிதா, அன்ஃபிக், நீ செலவழி, நல்ல வழியிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, ஏழைகளுக்காக, இப்படி நீ நல்ல விடயங்களுக்காக செலவழி மனிதா. உன்ஃபிக் அலைக்க, உனக்கு நான் செலவழிப்பேன். நீ நல்வழியில் செலவழித்தால் உனக்கு நான் செலவழிப்பேன். அல்லாஹ் சொல்லுகிறான். நீ நோய்வாடுப்படும் பொழுது, உன்னுடைய கிட்னியை நீ இழக்கும் பொழுது, உனக்கு பெரிய ஆபத்தான நோய் வரும் பொழுது உனக்கு நான் செலவழிப்பேன். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதா, நல்ல வழிகளில் நீ செலவழி, கஞ்சத்தனம் காட்டாதே, பயப்படாதே. நல்வழியில் செலவழிக்கும் ஒற்றை ரூபா கூட வீண் போகாது. ஒரு விதையை விதைத்தால் ஒரு நெல்லு மணி, ஒரு நெல்லிலே இருந்து எப்படி 100 விதைகள் நெல்லுகள் உருவாகிறதோ அது போன்று நீ செலவழிக்கும் ஒற்றை ரூபாவை அல்லாஹ் 100 ரூபாய்களாக வளர்த்து வைப்பான். எனவே நீ செலவழிப்பதற்கு அஞ்சாதே.
இப்னு ஆதம் அன்ஃபிக், மனிதனி செலவழி, நல்ல வழியிலே கொடுத்து செலவழி, உன்ஃபிக் அலைக், உனக்கு நான் செலவழிப்பேன். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். எனவே பயப்படாமல் நல்வழியில் செலவு செய்யுங்கள். வீண் விரயங்களை நிறுத்துங்கள். களியாட்டங்களுக்கு செலவு செய்வதை நிறுத்துங்கள். பிதத்தான விடயங்கள் அரங்கேறுவதற்கு கொடுக்கும் பணங்களை நிறுத்துங்கள். சிறுக்கான கூட்டங்களுக்கு, சிறுக்கான காரியங்களிலே போய் கலந்து கொள்வது, அதிலே உங்களுடைய ஒரு ரூபாவை கூட அந்த வருமானத்தில் சேர்த்து விடுவதை நிறுத்தி விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு செலவழிப்பான். நீ வறுமைப்படும் பொழுது, நீ கஷ்டப்படும் பொழுது, நீ நோயிலே அவதி வரும் பொழுது, உன்ஃபிக் அலைக், உனக்கு நான் செலவழிப்பேன் என்று அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் என்றால் பயப்படாமல் நல்வழியிலே செலவு செய்வதற்கு நாம் உட்பட வேண்டும். அன்பு தோழர்களே, மேலும் அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கானின் 67ஆம் வசனத்திலே அல்லாஹ்வுடைய அடியார்களை பற்றி சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய அடியார்கள் ரஹ்மானின் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை புகழ்ந்து வந்த அல்லாஹ் செலவு செய்வதிலே எப்படி இருப்பார்கள் சொல்லுகிறான். செலவு செய்வதிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தால் லம் யுஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். திருமண வீடுகளிலே பெண்களை சோடிப்பதற்காக பல லட்சம் ரூபாய்களை கரியாக்க மாட்டார்கள். லஞ்சம் கொடுப்பதிலே, ஊழல் செய்வதிலே, அடுத்தவனை ஏமாற்றுவதிலே அல்லது ஐஸ் போதைப் பொருட்கள் பாவிப்பதிலே பணங்களை வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். லம் யுஸ்ரிஃபு, செலவழித்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். வலம் யக்துரு, கஞ்சத்தனம் காட்டவும் மாட்டார்கள். நல்லவற்றுக்கு கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டவும் மாட்டார்கள். வகான பைனதாலிக கவாமா, இரண்டுக்கும் மத்தியிலே நடுநிலையோடு நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை புகழ்ந்து கூறுகிறான். எனவே அன்பு தோழர்களே, பொருளாதாரம் உழைப்பது ஹலாலாக இருக்க வேண்டும், செலவழிப்பது முறையாக இருக்க வேண்டும். எனவே இரண்டுமே மறுமையில் விசாரிக்கப்படும். இரண்டுக்கும் பதில் சொல்லாமல் கால் பாதங்கள் அந்த இடத்திலே இருந்து நகர மாட்டாது. ஹராத்திலே வளர்ந்த உடல் சொர்க்கம் நுழைய மாட்டாது. ஹராத்திலே மூழ்கிய மனிதனுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்ற செய்திகளை இந்த குத்துபாவில் நபிகளாருடைய பொன்மொழிகளிலும் அல் குர்ஆனுடைய வசனங்களிலும் இருந்தும் நாம் புரிந்து கொண்டோம். எனவே அவற்றை எதிர்வரும் காலங்களில், கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீண்டு எதிர்கால வாழ்க்கையை சீராக அமைத்து முறையாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நல்பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியிலே 3118ஆம் இலக்கத்தில் பதிவான செய்தி. ஹவுலத்தல் அன்சாரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், சமீஅத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இன்ன ரிஜாலன் யதஹவ்வலூன ஃபீ மாலில்லாஹ் பிகைரி ஹக்கின், அல்லாஹ்வுடைய பணத்திலே எந்த முறையும் இல்லாமல், உரிமை இல்லாத விடயத்திலே முறையற்ற விதத்திலே செலவு செய்கிறார்கள். ஃபலஹுமுன் நார் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே நரகம்தான் அவர்களுக்கு சொந்தமான இடம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்கள்? சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய பணத்தை முறையற்ற விதத்திலே செலவு செய்கிறார்கள். இது பொது சொத்தாக இருக்கலாம், நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொது சொத்துகளாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பணம், அவற்றை முறையற்ற விதத்திலே, தேவையற்ற விதத்திலே ஒரு நிர்வாகம் மாறுகிறது என்றால் அடுத்த நிர்வாகத்திடம் இந்த பணத்தை ஒப்படைக்க கூடாது என்று அந்த பணத்திலே தேவையற்ற செலவுகள் எல்லாம் செய்வார்கள். இதை நாம் பார்க்கிறோம். இங்கில்லாவிட்டாலும் வேறு பல இடங்களிலே நாங்கள் நிதர்சனமாக அதை பார்த்து வருகிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய பணத்திலே, பொது பணத்திலே முறையற்ற விதத்திலே சிலர் செலவு செய்கிறார்கள். அல்லது நம்மிடம் உழைத்த பணம் நமது பணம் கிடையாது, இது அல்லாஹ் நமக்கு தந்த பணம். குர்ஆனிலே அல்லாஹ்
வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்த பணத்திலிருந்து அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்யுங்கள். இப்படித்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். நாம் உங்களுக்கு தந்த பணத்திலிருந்து நல்வழியில் செலவு செய்யுங்கள். பணம் யார் தந்தது? நாம் தந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய பணம், அந்த பணத்தில் ஐஸ் குடிக்க முடியாது, அந்த பணத்திலே சுருட்டு குடிக்க முடியாது, அந்த பணத்திலே புகைத்தல் பாவிக்க முடியாது, அந்த பணத்தை கொண்டு உங்கள் வீட்டிலே பெண் சோடிக்க முடியாது, அந்த பணத்தை கொண்டு அனாச்சாரம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய பணத்திலே முறையற்ற விதத்திலே சிலர் செலவு செய்கிறார்கள். சொல்லிவிட்டு ரசூல் என்ன சொன்னார்கள்? ஃபலஹுமுன் நாரு யௌமல் கியாமா, அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமை நாளில் நரகம்தான் சொந்த இடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். எனவே பணத்தை வீண் விரயம் செய்யாதீர்கள். நாம் உழைத்த பணம் தானே என்று நினைத்தபடி செலவு செய்ய முடியாது. மார்க்கம் விரும்பாத வழியிலே, அல்லாஹ் திருப்தி அடையாத வழியிலே நீங்கள் எந்த ஒற்றை ரூபாவையும் செலவழித்து மறுமையில் நரகத்துக்கு இரையாக நாம் ஆகிவிடக் கூடாது அன்பு தோழர்களே. மேலும் சஹீஹ் முஸ்லிமிலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட ஒரு பிரார்த்தனையை ஞாபகமூட்டி இந்த குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். அன்பு தோழர்களே, ரசூலுல்லாவின் வார்த்தைகள் ஜவாமிஉல் கலிம், பல அர்த்தங்களை உள்ளடக்கிய வசனங்கள். ரசூலுல்லாவின் வார்த்தைகள் ஒரு சொல்லாக இருந்தாலும் பலவிதமான அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்கும். அந்த அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடிக்கடி கேட்டுக்கொள்வோம். என்ன துஆ? ரசூலுல்லாஹ் கேட்டார், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய மார்க்கத்தை சீராக்கி விடு, அந்த மார்க்கத்திலே தான் என்னுடைய சகல காரியங்களின் பாதுகாப்பும் இருக்கிறது. எனது மார்க்கத்தை சீராக்கி விடு யா அல்லாஹ். வ அஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆசி, யா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை எனக்கு சீராக்கி தந்துவிடு, இந்த உலகத்திலே தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, இந்த உலகத்தில் நான் வாழ இருக்கிறேன், இந்த வாழ்க்கையிலே எனக்கு இந்த உலகத்தை சீராக்கி தந்துவிடு. நல்ல செலவு, ஹலாலான உழைப்பு, முறையான வாழ்க்கை, இந்த உலகத்தை எனக்கு சீராக்கி தந்துவிடு ரஹ்மானே. வ அஸ்லிஹ் லி ஆகிரத்தி அல்லதி ஃபீஹா மஆதி, யா அல்லாஹ் மறுமை வாழ்க்கையை எனக்கு சீராக்கி தந்துவிடு. ஏனென்றால் மரணத்தின் பின்னர் என்னுடைய மீண்டும் ஒரு மீழ்ச்சி அங்கேதான் இருக்கிறது. எனவே அந்த மறுமையையும் எனக்கு சீராக்கி விடு யா அல்லாஹ். வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைரின், இந்த உலக வாழ்க்கையில் எல்லா நலவுகளையும் எனக்கு தந்துவிடு. ஏனென்றால் இந்த உலகத்தில் சில காலம் நான் வாழ இருக்கிறேன். எனவே இந்த உலகத்தில் உள்ள எல்லா நலவுகளையும் எனக்கு அதிகரித்து தந்துவிடு. ஹலாலைத்தா, சந்தோஷமான வாழ்க்கையைத்தான், ஆரோக்கியமான வாழ்க்கையைத்தான், எல்லாமே உள்ளடங்கி இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு நலவை அதிகரித்து தந்துவிடு. வஜ்அலில் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர்ரின், எல்லா கெடுதிகளையும் விட்டும் என்னுடைய மௌத்தை ராகத்தானதாக ஆக்கிவிடு ரஹ்மானே என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்வார்கள். எனவே யா அல்லாஹ் இந்த உலகத்தை சீராக்கிவிடு, அதிலே தான் என்னுடைய காரியங்களின் வெற்றி இருக்கிறது. மறுமை வாழ்க்கையை சீராக்கிவிடு, அங்கேதான் என்னுடைய மீழ்ச்சி இருக்கிறது. என்னுடைய மௌத்தை ராகத்தாக்கிவிடு, என்னுடைய உலக வாழ்க்கையை நலவுகளை அதிகப்படுத்திவிடு என்று அடிக்கடி நாமும் பிரார்த்திப்போம். அல்லாஹு தஆலா இந்த முறையாக வாழ்ந்து பணங்களை முறையாக சம்பாதித்து செலவழிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் புரிவானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம்.